இருக்கிற ஜனநாயக படமே பவன் கேசரி அதை தான் ரீமேக் பண்ணி இங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனா நாங்க அவரை அப்படியே எடுக்க மாட்டோம், புரியுதுங்களா? ஏன்னா பாளையெல்லாம் காமெடி பீஸ், புரியுதுங்களா? அவர் மாதிரி எங்க தலைவர் ஃபைட் பண்ணுவாரா? டீசெண்டா இருக்கும்ல. அவர் மாதிரி எங்க தலைவருக்கு டான்ஸ் ஆடுவாரா? அப்ப எவ்வளவு வேறுபாடு. நாங்க அந்த படத்தை எடுக்கல, ஆனா எடுக்கிறது மாதிரி. ஏன்னா எங்க தலைவர் வந்து போக்கிரி தெலுங்குல இட்டு, தமிழ்ல இட்டு, கில்லி தெலுங்குல இட்டு, அது மாதிரி இங்க இட்டு, அது மாதிரி அங்க இட்டுன்னா இங்க நமக்கு ஹிட்டு அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. இது வந்து எங்களுக்கு ஜோசியகர் சொல்லிட்டாரு. தலைவரோட ஜோசியகர் வந்து இந்த படத்தை ஒரு ரீமேக் படம் மாதிரி சொல்லிடுங்க. யார் சார் அந்த ஜோசியகாரர்? என்னங்க உங்களுக்கு தெரியாதா? தலைவரோட ராசி பிரகாரம், அதாவது கடக ராசி, கன்னி லக்னம், பூச நட்சத்திரம், புரியுதுங்களா? இப்போ கிரக நிலை வந்து ஒரு தெலுங்குலேருந்து ஒரு ரீமேக் படம் மாதிரி இருந்துற படத்தை ரிலீஸ் பண்ணாதான் அது உலகம் பூரா ஹிட் ஆகுங்கிறது ஜோசியத்தில் சொல்லிட்டாங்க. ஆமாம், இதெல்லாம் ஜோசிய நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். அதனால தான் வந்து ரீமேக்கே இல்லாத படத்தை நாங்கள் ரீமேக்குன்னு அந்த இடத்துக்கு நவுத்துறோம். ஆனால் பிரச்சனைகள் வரும். ஏன்னா 9ல் குரு இருக்கிறாராம். அது வந்து பிரச்சனைகளை கொடுத்து தான் அது வெற்றியை கொடுப்பாராம். அதனாலதான் இந்த இது என்ன சொல்றது, இந்த சென்சார் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்துட்டு இருக்குது. பட் ரிலீஸ் டைம்ல எல்லாம் கிளியர் ஆயிரும். ஆமா, ஏன்னா ராகு உக்கிரத்துல நின்று வேலை செய்யறாரு. அரசியல்ல அடிச்சுக்கவே முடியாது. இன்னும் வந்து சீரியஸா சொல்றேன், எல்லாம் நார்மலா மனிதர்களுக்கு எல்லாருமே 100 வயசு தான். எங்க தலைவருக்கு வந்து ஜாதக பிரகாரம் வந்து எது கடகராசி, கன்னி லக்னம், பூச நட்சத்திரத்துல பிறந்த அந்த நேரத்துக்கு பார்த்தா 200 வருஷத்துக்கு மேல வாழக்கூடிய தகுதி இருக்குன்னு இருக்காங்க.